பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 130 அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. ஆரோகண சங்கீதம் 130வது சங்கீதம். ஆரோகண சங்கீதம் எழுதினது தாவீது எழுதின ஆரோகண சங்கீதம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆழங்கள், ஏதோ ஒரு வீழ்ச்சியில, ஏதோ ஒரு துன்பத்தின் நடுவுல, கூட இருந்தவங்க இதுவரைக்கும் இல்லாம ஏதோ தனிமையில விடப்பட்டு கண்ணீரின் பள்ளத்தாக்கின் ஆழங்களிலிருந்து கூப்பிடுகிற உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த வார்த்தை. ஆழங்களிலிருந்து அவரை நோக்கி நம்ம கூப்பிடணுங்க. யோசேப்பு குழியில விடப்பட்டான். அவங்களோட சகோதரர்களாலே பகைக்கப்பட்டு அவங்களோட ஊரை விட்டு ஓடுனான், விற்கப்பட்டான் யோசேப்பு. அந்த யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். யோசேப்பின் ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். யோசேப்பு பரிசுத்தமா ஒரு உத்தமமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஆழங்களிலிருந்து யோசேப்பு கூப்பிட்டார், ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். ஆண்டவரை நோக்கி இன்னைக்கு இந்த பகல் வேலையில கேட்போம், எசப்பா, எங்களுடைய சத்தத்தை கேளுங்கப்பா. என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. என்னுடைய விண்ணப்பத்துக்கு உங்கள் செவிகள் கவனித்திருப்பதாக. எசப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, ஏதேதோ பாவங்கள் நான் செஞ்சிட்டேன், உண்மைதான். ஆனாலும் என்னோட ஜபத்துக்கு பதில் தாங்க, நான் பரிசுத்தமா இனிமேல் வாழுவேன் அப்படின்னு இந்த சங்கீதத்தோடு இந்த விண்ணப்பத்தை நம்ம கேட்போம். ஆண்டவர் நிச்சயமா செவி சாய்த்து அவர் பதில தருவாங்க. நம்ம டைம் இருந்துச்சுன்னா இந்த சங்கீதம் 130வது சங்கீதத்தை ஜபத்தோடு வாசிச்சு பாருங்க. கடன் பிரச்சனையில மூழ்கி கொண்டு, கடன் பாரங்களால மூழ்கி கொண்டு, பிள்ளைகளின் பாரத்தினால, பிள்ளைகளோட வழிகள், அவங்க தேர்ந்தெடுத்து போன வழிகளினால பாரப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு இந்த விண்ணப்பம். பிள்ளைகளை குறித்து கவலை கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு, தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகளுக்காக கலங்கி கொண்டிருக்கிற கணவர்கள் மார்களுக்கு, கணவனை இழந்து தவிக்கிற மனைவிமார்களுக்கு இந்த வார்த்தை, என்னுடைய விண்ணப்பத்தை கேளு. மலைகள் போன்ற நம்பினவர்கள் விளங்கினாலும் அவருடைய கிருபை என்றும் உள்ளதுங்க. விசுவாசத்தோடு அவரிடத்துல ஆழங்களிலிருந்து, என்ன சூழ்நிலையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை உற்று கவனித்து பார்க்கிறவர். அவர் எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் தாழ்மையுள்ள நம்மள, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, அவருடைய பாதப்படியில இருக்கிற நம்மளை அவர் நினைத்திருக்கிறாருங்க. அவருடைய பாதப்படியில இருக்கிற நம்மளை அவர் கரத்துல வைத்திருக்கிறாருங்க. கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம். உங்களுடைய எல்லா விண்ணப்பத்துக்கும் பதில் தருவாருங்க. காத்து மட்டும் இருங்க, அவருடைய பிரசன்னத்துல காத்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் இருந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா, இந்த பகல் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அநேக கவலைகள், அநேக சத்துருவின் போராட்டத்தினால் ஆகப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தயவாய் நினைத்தருள். சப்பா, உள்ள இருக்கிற கலக்கங்கள், சப்பா, என் அன்பு செலுத்த யாருமே இல்லை, தனிமையில் விடப்பட்ட பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க நேசிக்கிறீங்கப்பா. நீர் நல்லவர் தகப்பன். உம்முடைய அன்புக்கு இணையான அன்பு வேற எதுவுமே இல்லப்பா. எங்களுடைய மீறுதல், எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையில்
பாடுகளை நாங்கள் நினைத்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் நன்றி பத்தாதுப்பா. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களை ஒரு விசை கூட பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய விண்ணப்பத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக, அங்கீகரித்துக் கொள்ளும்படியாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபத்துல சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படணும், நீர் ஒருவர் மாத்திரம் உயரணும், நாங்க சிறுகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல. ஆமென். ஆமென். Praise the Lord. Thank you.